ஹலோ, ஹாய் அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்கேஸ் வாழ்க்கையில் கஷ்டங்கள், துன்பங்கள் ஏதாவது இருந்தாலும் அது கூடிய சீக்கிரத்தில் சரியாயிடும், கவலைப்படாதீங்க. இன்றைக்கு ஒரு ஒரு முக்கியமான விஷயம். அட போவாங்க, முக்கியமான விஷயம் எல்லாத்தையும் சொல்லுவீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக நான் ஒவ்வொரு வீடியோவும் இங்கே பாருங்கள், எனக்கு லாட் ஆஃப் ஒர்க் இருக்குது, சரியா? உங்களுக்கும் இருக்குது. நீங்களும் வேலை வெட்டி இல்லாமல் பார்க்கல. உங்களுடைய டைம், அதாவது இருக்கிறதுலையே ரொம்ப காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை, அதையும் தாண்டி பொண்ணை விட ஜாஸ்தி அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த காலத்துக்கு வந்துட்டு நம்மளால் வந்துட்டு ரேட் ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. ஓகே, அப்படிப்பட்ட மதிப்பு மிகுந்த இந்த டைமை என்னோட வீடியோவுக்கு நீங்கள் கொடுத்து பார்க்குறீங்க இல்லையா? அப்படி இருக்கப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு 5 நிமிஷமாகட்டும் 10 நிமிஷமாகட்டும், அது வந்துட்டு அந்த டைமை வந்துட்டு நான் எடுக்கிறேன் அப்படின்னா அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. எந்த வகையிலையாவது அது ஒரு விதத்தில் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். அந்த தாட்டில் தான் நான் ஒவ்வொரு பதிவுமே நான் பதிவிடுறேன். அதனால தான் நான் சொல்கிறேன். நான் இந்த இந்த கதையை இன்றைக்கி உங்ககிட்ட சொன்னால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமா? இன்றைக்கி எடுக்கக்கூடிய வீடியோ எந்த வகையிலையாவது உங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றி செல்வதற்கு எந்த வகையிலையாவது பயன் தருமா அப்படின்னு பார்த்து தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் போஸ்ட் பண்ணுறேன். அதனால தான் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு வீடியோவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இன்றைக்கி என்ன முக்கியம்? ரொம்ப போர் அடிக்கிறேன்னா சரி, நேராக விஷயத்துக்கு வரேன். என்ன அப்படின்னா, யாராவது நம்மக்கிட்ட உதவி கேட்டிருப்பாங்க, இல்லை நம்ம யார்கிட்டையாவது உதவி கேட்டிருப்போம். ஆனால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உதவி பண்ணலை, அது வேற விஷயம். ஓகே, இப்போ நான் அடுத்தவங்களை மட்டும் நான் சொல்லலை, இப்போ என்னையே எடுத்துக்கோங்களேன். என்கிட்ட உதவி கேட்டிருப்பாங்க, அந்த நபரை கேட்டால் தான் தெரியும் நான் என்ன மாதிரியான நபர், நான் அந்த டைமுக்கு பண்ணேனா இல்லையா, இல்லை அந்த பொண்ணா சரியானது பேச்சு தான் பேசும், ஹெல்ப்புன்னு கேட்டால் பண்ணவே பண்ணாது அப்படின்னா அடுத்த நபரை கேட்டால் தான் தெரியும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருமே சிலருக்கு உதவி பண்ணியிருப்போம், சிலருக்கு பண்ணாமல் விட்டுருப்போம். ஓகே, அந்த மாதிரியா அந்த நபர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ யாரோ எங்கிட்டயே, நான் என்ன வச்சே சொல்கிறேனே, ஒரு உதவி கேட்குறாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், ஐயோ அந்த நேரத்தில் நான் ஊர்லேயே இல்லையே, நான் இங்கே இருந்திருந்தேன்னா நான் விட்டுருந்துருப்பேன், நான் ஹெல்ப் பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லை ஏதாவது ஒரு சாக்கு சொல்லுவோம், இல்லை எனக்கு அந்த நேரத்தில் இந்த கமிட்மெண்ட் வந்துச்சு, என்னால் பண்ண முடியல, நான் அப்போது இப்படி ஒரு இதில் மாட்டிக்கிட்டேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை நம்ம சொல்லுவோம் அந்த உதவி பண்ணாமல் இருந்ததுக்கு. ஓகே, இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லை, இது சரியா? உதவி ஒருத்தவங்களுக்கு பண்ணணும்னு நினச்சா என்ன மாதிரி பண்ணலாம்? ஓகே, இப்போ நம்ம மற்றவங்க கிட்ட உதவி கேட்டிருப்போம், அவங்க இந்த ரீசனை சொல்லியிருப்பாங்க. ஓகே, அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி விட்டுருங்க, சரியா? நம்ம மற்றவங்களுக்கு சொல்லுவோம் இல்லை, அவங்க இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா உங்களுக்கு வரும். ஓகே, சரி. இப்போது உதவி ஒரு நபருக்கு பண்ணணும்னா எந்த வகையில் பண்ணலாம் அப்படின்ற விளக்குற மாதிரி ஒரு கதை. ஓகே, ஒரு வயதான தந்தை இருக்கார், ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டுருக்காரு. ஓகே, அவருக்கு ஒரு மகன் இருக்கார். அந்த மகனை நல்லபடியாக நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி வளர்த்துட்டு வராரு. அவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் இந்த சேர்க்கை சரியில்லாமல் தவறான நண்பர்களோட சேர்ந்து சில விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு தந்தைக்கு மிக மன வருத்தமாக இருக்குது. என்ன நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து நல்லா தானே வளர்த்தோம், ஏன் இந்த பையன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஆனாலும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு, கேட்கல. நான் ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு பேசுகிறேன், அந்த சவுண்டு உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு, எனக்கு ஸ்வெட்டிங்காக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, சீக்கிரம் முடிச்சிடுறேன். என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அந்த தந்தைக்கு ரொம்ப மன வருத்தம் வருது. மகன்கிட்ட எவ்வளவோ சொல்கிறாரு, கண்ணா இது சரி கிடையாது, இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்கிறாரு. அவன் கேட்கவே மாட்டேங்கிறாப்புல. சரி, அந்த தவறான நண்பர்களோட சேர்ந்து ஒரு ப்ராப்ளம் ஆகிட்டு அவங்கள போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள சிறையில் அடைச்சிட்டாங்க. ஓகே, இப்போது அந்த சிறை தண்டனையில் இருக்கும்பொழுது அந்த மகன் ஒரு விஷயம் அவருக்கு தோன்றுது. என்ன அப்படின்னா, அவங்க தந்தைக்கு வயசாகிடுச்சு, அவருக்கு நிலம் இருக்குது, அதில் விவசாயம் பண்ணி தான் அவங்க பிழைப்பை நடத்திட்டு இருக்காங்க. சரியா? இப்போ அந்த மகன் கொஞ்சம் திருந்தி ஐயோ நம்ம பாரு தேவையில்லாமல் இவங்களோட சேர்ந்து இந்த மாதிரி தப்பு பண்ணி இந்த மாதிரி மாட்டிக்கிட்டோமே, நம்ம அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையே, அவரால் இப்போ நிலத்தை பண்படுத்தி உழுது அதில் பயிர் பண்ணி சாப்பிட முடியாது, விளைய வச்சு சாப்பிட முடியாது. அவருக்கு வயது முதிர்வு காரணமாக அந்த வேலைகள் எல்லாம் அவங்களால செய்ய முடியல. ஓகே, கஷ்டமாக இருக்குமே, அப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகனுக்கு வருத்தமாக இருக்குது. ஓகே, அப்போ வருத்தப்பட்டு ஒரு லெட்டர் எழுதி அனுப்புகிறாரு அவங்க அப்பா கிட்ட.
அப்பாப்பா சாரி மன்னிச்சிடுங்க, நீங்கள் சொன்ன அப்போ எல்லாம் நான் கேட்கல, இப்போ நான் வருத்தப்படுறேன், நீங்கள் என்னோட நல்லதுக்காக தானே சொன்னீங்க அவங்களோட சேர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்காப்பா, இப்போ வயசாகிடுச்சு, உங்களோட மகனாக நான் இப்படி உங்களை தவிக்க விட்டுட்டு வந்துட்டேன், ஆனாலும் நான் இவ்வளோ நாள் அவங்க கூட சேர்ந்து தப்பு பண்ணி கொஞ்சம் திருடி கொஞ்சம் தங்க நகைகள் எல்லாம் ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுருக்கேன், அது உங்களுக்கு இப்போ பயனடையும், அதை நீங்கள் எடுத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்கிறாப்புல. எடுத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அது எங்கே நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால், நம்ம வீட்டுக்கு பின்னாடி நம்மளோட வயல் இருக்குது இல்லையா, அங்கே தான் நான் ஒளிச்சு வச்சுருக்கேன்ப்பா, நீங்கள் வந்துட்டு அங்கே போயிட்டு தேடி எடுத்துக்கோங்க, பட் எந்த இடத்துல நான் வச்சேன் அப்படின்றது எக்ஸாக்டாக எனக்கு சொல்ல முடியல, கொஞ்சம் நான் மறந்துட்டேன், பட் நான் திருடிய நகைகள் எல்லாம் அங்கே வச்சுருக்கேன், நீங்கள் எடுத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாப்புல. இப்போது அவங்க அப்பா வாங்கி அதை படித்து பார்க்குறாரு, பின்னாடியே வந்துட்டாங்க, அரசாங்க அதிகாரிகள் எல்லாம் வந்துட்டாங்க, வந்துட்டு அவங்க நிலத்தெல்லாம் தோண்டிட்டு இருக்காங்க. இந்த வயதான நபர் போயிட்டு கேட்குறாரு அந்த பையனோட அப்பா, என்ன பண்ணுறீங்க அப்படின்னதும், இந்த மாதிரி சிறை, அது ஜெயில், அங்கேருந்து வரக்கூடிய எந்த ஒரு லெட்டருமே கடிதமுமே நாங்கள் படிச்சுட்டு தான் அனுப்புவோம், அந்த மாதிரி நாங்கள் படித்ததில் உங்கள் பையன் வந்துட்டு திருடிய நகைகள் எல்லாம் இங்கே வயலில் ஒளிச்சு வச்சுருக்கிறதா போட்டிருக்காரு இல்லையா, அதை தேடுறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜேசிபி வச்சு நல்லா தோண்டி தோண்டி பார்த்துட்டு, அப்படிலாம் ஓகே, ஜேசிபி பண்ணுவாங்களா எப்படி அது தோண்டி பார்க்கறதுக்கு, டிராக்டரா, ஓகே, நிலத்தை பண்படுத்துறதுக்கு, உழறதுக்கு, விவசாயம் பண்ணுறதுக்கு, ஓகே, அதனால இவங்க தேடிட்டு இருந்திருக்காங்க, தேடி தேடி பார்த்துட்டு அவங்களுக்கு முடியலை, ஓகே, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓகே, அடுத்த ஒரு லெட்டர் வருது, அவங்க மகன்கிட்ட இருந்து வருது. அப்போ அதில் போட்டிருக்காரு, அப்பா இந்த மாதிரி எனக்கு அவங்க எல்லாம் இந்த லெட்டரை படித்து தான் கொடுப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியும், நீங்கள் இப்போ வயசான காலத்தில் வந்துட்டு எப்படி அந்த நிலத்தை பண்படுத்தி உழுது நீங்கள் விவசாயம் பண்ணுவீங்க, பயிர் நடுவீங்க, முடியாது இல்லை, அதனால் நான் இப்படி போட்டேன், நான் அவங்களே வந்து நிலத்தை உழுதுட்டாங்க, டிராக்டர் வச்சு இப்படி தோண்டி பார்த்தா அதாவது விவசாயம் பண்ணுறதுக்கு நிலத்தை கீறி விடணும், அப்போ தான் விதைகள் போட முடியும், அது விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தெரியும், அது தெரியாதவங்களுக்கு தெரியாது, ஓகே, அந்த நிலத்தை வந்து பண்படுத்தணும் முன்னாடி, ஓகே, அந்த வேலையை அவங்க பண்ணிட்டாங்க, ஓகே, அதனால் அப்பா இப்போ வந்துட்டு உங்களுக்கு நிலத்தை பண்படுத்துறதுக்கு நீங்கள் கஷ்டம்லாம் பட வேண்டாம், நீங்கள் டைரெக்டாக போயிட்டு விதை நெல்லை தூவி வந்துட்டு நீங்கள் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிடுங்க, அறுவடைக்குள்ளே நான் வீட்டுக்கு வந்துடுவேன், நான் என்னோட தண்டனை காலம் முடிஞ்சு நான் வந்துடுவேன், நம்ம அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு அந்த மகன் சொல்கிறாரு. ஓகே, இதுதான் கதை. ஓகே, இந்த கதையை நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த மகன் வந்து தவறு பண்ணிட்டு போயிட்டாரு, அவர் இப்போ வந்து ஜெயிலில் இருக்காரு, பட் அவங்க தந்தையோட நிலைமையை பார்த்து ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணணும் அவங்க தந்தைக்கு, பட் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, அவர் அப்போ யோசிச்சு எந்த விஷயத்த பண்ணியிருக்காரு. ஆக நம்ம உதவி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, எங்கே வேணாலும் இருக்கலாம். ஓகே, உதவி பண்ணணும்னு முடிவு பண்ணால் எப்படியாவது எந்த வகையிலையாவது நம்ம பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டா பண்ணவே முடியாது, சரியா? அதனால் நான் இங்கே இருந்தால் பண்ணியிருப்பேன், அங்கே இருந்தால் பண்ணியிருப்பேன், அந்த கதையெல்லாம் சும்மா கதை, நம்மளும் யாருக்கும் சொல்லக்கூடாது, ஓகே, யாரும் நமக்கும் சொல்லக்கூடாது. ஒரு உதவி கேட்குறாங்க அப்படின்னா நம்மளால் முடிஞ்சதுன்னா பண்ணலாம், தவறு ஒன்றும் கிடையாது, சரிங்களா? அதனால் உதவி யார் கேட்டாலும் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க, சரியா? இந்த மாதிரி சாக்கையெல்லாம் சொல்லக்கூடாது, ஓகே? அதுக்காக தான் இந்த பதிவு பிரயோஜனமாக இருக்கா என்னன்றதை நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள், ஓகே? இந்த பதிவு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. என்னோடய சேனலை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணுங்கள், யூடியூப்பில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.